ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை நான் சிம்பிளாக பூஜை வேலை தான் செஞ்சுருந்தேன். அதுதான் பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டவ்வில் நான் வியாழக்கிழமை நைட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு மாக்கோலம் போட்டு வச்சுட்டு, இப்போ காலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமைல நம்ம இதுமாரி செஞ்சோன்னா பார்க்க நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்தமாதிரி செஞ்சுட்டே வாங்க. நம்ம பூஜை பண்ணும்போது முதல்ல நம்ம கிச்சன் மேடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி மாக்கோலம்லாம் போட்டுட்டு நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்கவே அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். பாருங்கள், நான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூவெலாம் வச்சு விட்டேன். அப்படியே உப்பு ஜாடி இருக்கிற இடத்துல கூட சின்னதாக ஒரு கோலம் போட்டுவிட்டு அங்கேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு இப்போது கேஸ் மேடெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ சாமி பட்டாண்ட இருக்கிற காஞ்ச பூவெலாம் எடுத்துகிட்டு தண்ணி வேறு மாற்றி வச்சுட்டு முல்லைப்பூ வாங்கி வச்சுருக்கேன். நேற்றே வாங்கி வச்சுருந்தேன், கட்டே இல்லை. சரி, காலையில் தான் வெள்ளிக்கிழமை காலையில் தான் இப்போ பூ கட்டலாம் எடுத்து கொஞ்சம் பூத்துச்சு பூவெலாம் வேறு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் வேறு பூ ரோஸ்லாம் எதுவும் இல்லை. இருந்ததுக்கு 2 பூ இருந்தது, கேஸ் மேலே வச்சுட்டேன். சரி, சாமிக்கு நம்ம பூ கட்டியே வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு சரி பூவெலாம் இப்போ கட்டின்னு இருக்கேன். கட்டிகிட்டு இருக்கும்போது பாப்பாவும் வந்து எனக்கு பூ வச்சு விடுன்னு கேட்டால், சரி அவளுக்கும் கொஞ்சமாக பூ கட் பண்ணி வச்சுட்டு மிச்ச பூ இருக்குது. பாதி தாங்க கட்டினேன். அதுவே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப நாள் ஆச்சு பூ கட்டி. ஆனால் பூ கட்டணுன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால நான் வாங்கியிருந்தேன். சரி குழந்தை கேட்டால் அவளுக்கும் கொஞ்சமாக கட் பண்ணி முடியலைனாலும் எனக்கு பரவாயில்ல வச்சு கொடு அப்படின்னு சொன்னேன். சரி, நான் கொஞ்சமாக அவளுக்கு வச்சு விட்டுட்டு இப்போ சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த சாமி படத்துக்கு மட்டும் அப்படியே நீட்டாக போட்டு விட்டுட்டேன். மிச்சம் படத்துக்கெலாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இப்போ வெளியே வந்துட்டு விளக்கு ஏற்றலாம். 2 பக்கம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு உள்ளே போய்ட்டு விளக்கு ஏற்றலாம். அதுக்கு முன்னாடி ஏற்றினேன் பாருங்கள். இந்தமாரி தாமரை கோலம் தான் நான் போடுவேன் வெள்ளிக்கிழமைனா. செவ்வாய்க்கிழமைல வந்து ஸ்டார் கோலம் போட்டு விடுவேன். இப்போது வெளியே விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு உள்ளே வந்து 4 விளக்கு ஃபுல்லாக ஏற்றிட்டேன். விளக்கு ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக நான் சாத்துக்குடி ஒரு பழம் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் டைமண்ட் கல் பிரசாதம்லாம் வச்சுட்டு ஊதுவத்திலாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் காலையிலே தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். காலையில் சாமி கும்பிட முடியாதவங்க சாயந்தரத்துலேயும் சாமி கும்பிடலாம். மிச்ச நாள்லலாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. வெள்ளிக்கிழமைல இப்போ நம்ம சமையல் அறையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டுட்டு அன்றைக்கி காலையிலே சாமி கும்பிடும்போது அன்றைக்கி நாள் நம்ம அன்றைக்கி காலையிலே எல்லாம் வெளியே சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபனு லன்ச் வேலைலாம் செய்யும்போது அன்றைக்கி நாள் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெள்ளிக்கிழமை காலையிலே பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னு. நீங்கள் சாயந்தரமாக டைம் இல்லாதவங்க சாயந்தரம் செய்கிறவங்க இருக்கீங்க. சாயந்தரமாக கூட நீங்கள் மதியத்துக்கு மேலே சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு ஸ்டவ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நீங்கள் சாயந்தரம் கூட பூஜை பண்ணலாம். முடிஞ்சவங்க இந்தமாதிரி காலையில் செஞ்சு வெள்ளிக்கிழமைல சுக்கர ஓரையில் கூட பூஜை பண்ணிங்க. அந்த நேரத்தில் பூஜை பண்ணால் இன்னும் நல்லதுங்க. முடியாதவங்க நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு கூட பண்ணலாம். அன்றைக்கி நான் இப்படி தான் பூஜை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.